கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்படுவோம், நல்லது. ஆனா பரிசுத்த வேதாகமத்துல இயேசு சபித்ததாக ஒரு சம்பவம். மனிதர்களே அல்ல, ஒரு மரத்தை. ஆனா அது மனிதர்களுக்கான எச்சரிக்கை. இயேசு போற வழியில பச்சை பசேல ஒரு அத்தி மரத்தை பார்த்தாரு. அவருக்கு பசித்ததால பக்கத்துல போனாரு. அது அத்திப்பழ சீசன் இல்லாததால அதுல பழங்கள் இல்லை. அதனால இயேசு இனிமே யாரும் உன்னுடைய கனிகளை சாப்பிட மாட்டாங்கன்னு சபிச்சாரு. உடனே அந்த மரம் பட்டு போயிடுச்சு. சீசன் இல்லாத நேரத்துல எப்படி பழம் இருக்கும்? இயேசு சபிச்சது நியாயமானு கேட்க தோணும். அத்தி மரத்தின் தன்மை என்னன்னா, வசந்த காலத்துல முதல்ல காய்கள் உருவாகி பிறகு இலைகள் முளைக்கும். அப்படின்னா இலைகள் இருந்தா கட்டாயம் கனிகள் இருக்கணும். அத்திமரம் வருஷத்துக்கு 2-3 முறை கனி கொடுக்குமா. இஸ்ரேல் நாட்டுல நல்ல காலநிலை இருந்தா வருஷத்துல 10 மாதம் கனி கொடுக்குற மரங்கள்லாம் உண்டா. அதனால இலைகள் இருந்தா கட்டாயம் கனிகள் இருந்திருக்கணும். வெறும் இலைகள் மட்டும் இருக்கிறது மாய்மாலமும் ஏமாற்றுகிறதுமான காரியம். நாம கூட வெளித்தோற்றத்தில் நல்லவங்க மாதிரி ரெகுலரா சர்ச்சு போறது, பைபிள் வாசிக்கிறது இருந்துகிட்டு ஆவியின் கனியாக்கி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இதெல்லாம் நம்ம கிட்ட இல்லைன்னா நாமும் இயேசுவின் கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அந்த அத்திமரம் போல இல்லாம உண்மையா கனி கொடுப்போம்.